இது ஜூன் 10 1990 வருஷம். இந்த ஒரு டைம்ல யுனைடெட் கிங்டம்ல இருக்க பிரிமிங்ஹாம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஒரு பிளேன் புறப்பட தயாரா இருக்கு. அந்த பிளைட்டோட பேர் தான் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பிளைட் 5390. இந்த பிளைட் எப்பவுமே யூகேல இருக்க பிரிமிங்ஹாம்ல இருந்து ஸ்பெயின்ல இருக்க மலாக்கா இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளேஸ்க்கு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பேசஞ்சர் பிளைட். இந்த பிளேன் ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட 19 வருஷமா வானத்துல பறந்துட்டு இருக்கு. இப்படி பறந்த 19 வருஷத்துல ஒரு சின்ன பிரச்சனை கூட இந்த பிளேன்ல வந்தது கிடையாது. ஆனா இப்படி பிரச்சனையே இல்லாம பறந்துட்டு இருந்த இந்த ஒரு பிளேனுக்கு இன்னைக்கு தேதியில, அதாவது ஜூன் 10 1990 வருஷம், ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்றது அந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பிளைட் 5390க்கே தெரியாது. எஸ், இந்த பிளைட் இப்ப பறக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க இந்த ஒரு டைம்ல இருந்து 27 மணி நேரத்துக்கு முன்னாடி எப்பயும் போல மேண்டேட்டரி மெயின்டெனன்ஸ்க்காக சர்வீஸ்க்காக அனுப்பப்படுது. அப்படி அனுப்பப்படுறப்போ ஒரு குறிப்பும் சொல்லப்படுது. அதுதான் இந்த பிளேன்ல பைலட் உட்கார்ந்திருக்கிறதுக்கு லெஃப்ட் சைடுல இருக்க கண்ணாடியில சின்ன சின்ன பபிள்ஸ் தெரியுது. அந்த பபிள்ஸ் மேபி பெரிய ப்ராப்ளமா உருவாகலாம். சோ அந்த கண்ணாடியை மாத்துறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இந்த பிளேன்ல டிராவல் பண்ண பைலட்ஸ் குறிப்பா எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. சோ அந்த கண்ணாடியை மாத்துறதுக்காக தான் இப்ப அந்த பிளேன் அந்த சர்வீஸ் ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருக்கு. அப்படி நின்னுட்டு இருக்க அந்த ஒரு டைம் இரவு நேரம், அந்த டைம்ல சோனு மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்படி மழை பெஞ்சிட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல மெயின்டெனன்ஸ் மேனேஜர் அந்த பிளேன் நிக்கிற இடத்துக்கு வராரு. அப்படி வர்ற அவர் இந்த வேலையை அவசர அவசரமா முடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட வர்றது அவருடைய முகத்திலே நல்லா தெரியுது. ஏன்னா அவர் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா பயங்கர டைட்டான ஷெட்யூல்ல இருக்காப்ல. அவருடைய க்ரூ மெம்பர்ஸ் எல்லாமே இன்னொரு ஃளைட்டை சரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சர்வீஸ் பண்ற இடம் இன்னொரு இடமாவும் இருக்கு. சோ இந்த மெயின்டெனன்ஸ் மேனேஜர் பாத்தீங்கன்னா இந்த பிளேன்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்காக தான் வந்திருக்காப்ல. அப்படி வந்து செக் பண்ணி பாக்குறப்ப இது ஒன்னும் பெரிய ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு தான் யோசிக்கிறாப்ல. இருந்தாலும் அந்த கண்ணாடியை மாத்த சொல்லிருக்காங்க அப்படின்றனாலயே இந்த கண்ணாடியை மாத்துறதுக்கு நம்ம க்ரூ மெம்பர்ஸை கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாப்ல. ஆனா அப்படி யோசிக்கிறப்ப அவங்க ஆல்ரெடி இன்னொரு வேலையில இருக்காங்க இல்லையா. சோ அவங்கள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு பேசாம நம்மளே இந்த வேலையை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை மாற்றுறதுக்கான வேலையில இவரே இறங்குறாப்ல. இந்த பிளைட்ல இருக்க கண்ணாடில இருக்க ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, 1990s இந்த மேக்ஸிமம் பிளேன்ல பாத்தீங்கன்னா கண்ணாடியை உட்புறம் கூடி தான் மாட்டவே செய்வாங்க. ஆனா இந்த ஒரு பிளேன்ல பாத்தீங்கன்னா கண்ணாடி வெளிப்புறமா மாற்ற மாதிரி இருக்கு. சோ இப்படி வெளிப்புறமா மாற்றனாலே கண்ணாடி சுத்தி எக்கச்சக்கமான போல்ட் போட வேண்டியிருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 90 போல்ட் போட வேண்டியிருக்கும். சோ அந்த 90 போல்ட் மொத இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாப்ல. அப்படி செக் பண்றப்ப விட்ட போல்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சரி, புது போல்ட்டை வாங்கிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாப்ல. ஆனா அப்படி யோசிக்கிறப்ப வெளியில பயங்கரமா மழை பெய்யுது இல்லையா. அது மட்டும் கிடையாது, டைம் வேற இரவாயிடுச்சு இல்லையா. சோ இந்த டைம்ல நம்ம வெளியில போய் அலைய முடியாது, இருக்கதை வச்சு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அப்படி முடிவு பண்ணோடனே அதே ஃப்ளோர்ல இருக்க எல்லா போல்ட்டையுமே செக் பண்ணி பாக்குறாப்ல. ஆனா எந்த போல்ட்டுமே இந்த பிளேனோட போல்ட்டுக்கு மேட்ச் ஆகவே இல்ல. அதுக்கடுத்து பேஸ்மெண்ட்ல இருக்க போல்ட் இருக்க ஏரியாக்கு போறாப்ல. அங்க போயிட்டு இந்த பிளேனோட போல்ட்டை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு இதே மாதிரி வேற ஏதாவது போல்ட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாப்ல. அப்படி தேடுறப்ப கடைசியா ஒரு போல்ட்டையும் கண்டுபிடிக்கிறாப்ல. அது ரெண்டையும் சைடு பை சைடு வச்சு பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்ப ரெண்டுமே ஒரே சைஸ்ல இருக்க மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் கிடையாது, ரெண்டோட த்ரெட்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. சோ இதுதான்டா கரெக்டான போல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான போல்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மேல வர்றாப்ல. மேல வர்றதோட மட்டும் இல்லாம அந்த கண்ணாடி இந்த போல்ட்டை வச்சு மாட்டவும் செய்யறாப்ல. அப்படி மாட்டி முடிச்சோடனே இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு இதுக்காக பிளேன் அங்க இருந்து இங்க அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறாப்ல. ஆனா அப்படி கிளம்பி போறப்ப அவருக்கு தெரியாது இவர் மாட்டின போல்ட் கரெக்டான போல்ட் கிடையாது அப்படின்றது. எஸ், ஒரிஜினலான பிளேன் போல்ட்டை விட இவர் மாட்டின போல்ட் பாத்தீங்கன்னா 0.66 மில்லிமீட்டர் தின்னா இருக்கு. இந்த ஒரு விஷயத்தினாலே இவர் மாட்டின எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா போல்ட் போய் பெர்ஃபெக்ட்டா உட்காரவே இல்ல. அதற்கு மாற லைட்டா சின்ன ஏர் கேப் இருக்க மாதிரி தான் இருக்கவே செய்யுது. இது எவ்வளவு பெரிய பிரச்சனைல கொண்டு போய் விட போகுது அப்படின்றது தெரியாமையே அந்த டைம்ல அந்த மெயின்டெனன்ஸ் மேனேஜர் அங்க இருந்து கிளம்பி போறாப்ல. சோ இப்படியே டைம் டேக்கிங் ஆகுது. ஜூன் 10 1990 வருஷமும் வருது. அந்த ஒரு நாள்ல காலை 7:20 மணி அளவுல நம்ம பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பாத்தீங்கன்னா ஸ்பெயின்ல இருக்க மலாக்காவை நோக்கி புறப்பட தயாராகுது. அப்படி தயாராயிட்டு இருக்க அந்த ஒரு பிளேன்குள்ள பாத்தீங்கன்னா 81 பர்சன்ஸ் இருக்காங்க. 4 கேபின் க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க, 2 பைலட்ஸ் இருக்காங்க. இதுல கேப்டனை பத்தி சொல்லணும்னா அவருடைய பேர் டிமோத்தி. அவருக்கு 42 வயசு ஆகுது. அவருக்கு 11,050 ஹவர்ஸ் ஃளைட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்திருக்க ஃபர்ஸ்ட் ஆபீசரோட பேர் அலாஸ்டர். இவரும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பைலட் தான். இவருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7500 ஃளைட் ஹவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ ஃளைட்டுக்குள்ள வந்தோடனே பைலட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்குறாங்க. எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அப்படி கரெக்டா இருக்குன்னு தெரிஞ்சோடனே பைலட் அங்க இருக்க பர்சன்ஸ்ட்ட ஒரு ஸ்மால் ஸ்பீச்சும் கொடுக்குறாரு. நீங்க ஏதோ ஒரு ஹாப்பினஸோட தான் இந்த ஃளைட்ல ஏறி இருப்பீங்க. உங்க டெஸ்டினேஷனுக்கு போறதுக்கு பயங்கர ஆர்வமா இருப்பீங்க. அதுவும் இன்னைக்கு ஹாலிடே வேற. சோ நீங்க உங்க வீடுகளுக்கு போய் பயங்கரமா என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஆர்வத்தோடயும் இருப்பீங்க. அதுக்காக எங்க ஃளைட்டை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. சோ நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச்சை முடிக்கிறாப்ல. சோ இந்த ஸ்பீச்சை முடிச்சோன்னே வெளியில வெதரை செக் பண்றாப்ல. வெதரும் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரால இல்ல, லைட் கிரேவா தான் ஸ்கை இருக்கு. இருந்தாலும் விசிபிலிட்டி கிளியரா இருக்கு. காற்றோட வேகமும் கரெக்டா தான் இருக்கு. சோ இது ஃளைட் பறக்கிறதுக்கு கரெக்டான டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கிடைச்சோடனே ஃளைட்டை முன்னோக்கி நகர்த்த ஆரம்பிக்கிறாரு. அப்படி நகர்ந்து அந்த ஃளைட் கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. அப்படி பறக்கிற அந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா லண்டனோட ஏர் ஸ்பேஸா இருக்கு. லண்டனோட ஏர் ஸ்பேஸை பத்தி சொல்லணும்னா இந்த உலகத்துல இருக்க பயங்கர பிஸியான ஏர் ஸ்பேஸ் அப்படின்னா அது லண்டன் ஏர் ஸ்பேஸ் தான் சொல்லி ஆகணும். சோ அதுல பறக்கிறப்ப எக்கச்சக்க ரேடரையும் தாண்ட வேண்டியிருக்கும், டிஃபரெண்ட் ஆல்டிடியூடையும் கிளியர் பண்ண வேண்டியிருக்கும். சோ அது எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஃளைட் 5390 பெர்ஃபெக்ட்டா பண்ணிருது. இப்போ அந்த பிளேன் பாத்தீங்கன்னா வானத்துல 25,000 அடி உயரத்துல பறந்துட்டு இருக்கு. இப்படி பறந்துட்டு இருக்க இந்த ஒரு டைம்ல தான் சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் நடக்க போகுது அப்படின்றது அங்க இருக்க யாருக்குமே தெரியாது. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பைலட்டோட சீட் பெல்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை பத்தி நம்ம
முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நார்மலா பிளைட்ல இருக்கிற பேசஞ்சர்ஸோட சீட் பெல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இடுப்பை சுத்தி இருக்க மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கும் இல்லையா. ஆனா பைலட்டோட சீட் பெல்ட் இவ்வளவு சிம்பிளா இருக்குமான்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. பைலட்டோட சீட் பெல்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அவங்கள சீட்ல உட்கார வைக்கிற மாதிரி தான் பயங்கர சேஃப்டி உருவாக்கப்பட்டிருக்கும். அதாவது அவங்களோட கால் தொடை இருக்கு பார்த்தீங்கன்னா, கால் தொடைக்கு மேற்பகுதியை கம்ப்ளீட்டா கவர் பண்ற மாதிரி ஒரு வார் இருக்கும். அது மட்டும் கிடையாது, அவங்களோட ரெண்டு ஷோல்டரையும் கவர் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராப் இருக்கும். இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ற மாதிரி ஒரு சின்ன பக்கிள் போன்ற அமைப்பு இருக்கும். அந்த பக்கிள் போன்ற அமைப்புக்கு பேக் சைடுல பார்த்தீங்கன்னா சின்ன கிளிப் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அந்த கிளிப் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஷோல்டர் ஸ்ட்ராப் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை கலட்டுற மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும். சோ இந்த சீட் பெல்ட் இவ்வளவு டைட்டா இருக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு பைலட்டுக்கு கம்ஃபர்ட்டா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. சோ இதனாலேயே பைலட் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃளைட் டேக் ஆஃப் ஆகி 10,000 அடி உயரத்தை அடைஞ்ச உடனே அவங்களோட ஷோல்டர் ஸ்ட்ராப் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை கம்ப்ளீட்டா கலட்டி விட்டுருவாங்க. அது அவங்களுக்கு பயங்கரமான ரிலாக்சேஷனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து ஃளைட் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 10,000 அடி உயரத்தை அடைஞ்ச உடனே அந்த ஷோல்டர் ஸ்ட்ராப்பை மறுபடியும் மாட்டிக்குவாங்களாம். இந்த மாதிரி டேக் ஆஃப் ஆனதுல இருந்து 10,000 அடி உயரம் வரைக்கும் அதே நேரத்தில் லேண்ட் ஆகிறதுக்கு 10,000 அடி முன்னாடியே சீட் பெல்ட்டை கம்ப்ளீட்டா வியர் பண்ணிருக்கணும் அப்படின்றது ரூல்ஸா இருக்கிறதுனால தான் பைலட் அதை கண்டிப்பா போட்டுக்குருவாங்களாம். ஆனா இன் பிட்வீன் ஹைட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹைட்ல மேக்ஸிமம் பைலட்ஸ் தங்களோட ரிலாக்சேஷனுக்காக அந்த ஷோல்டர் ஸ்ட்ராப்பை கலட்டி விட்டுருவாங்களாம். இதே விஷயத்தை தான் இந்த ஒரு ஃளைட்ல பறந்துட்டு இருக்கிற பைலட்டும் பண்றாரு. அவரோட ஷோல்டர் ஸ்ட்ராப்பை கலட்டி விட்டுறாரு. ஆனா அதை கலட்டி விடுறப்ப அவருக்கு தெரியாது இந்த ஒரு விஷயமே அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையா அமைய போகுது அப்படின்றது. சோ இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம பைலட் ஃளைட் ஆட்டோ பைலட் மோட்ல போட்டுட்டு ஆயா உட்கார்ந்துட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு இருக்காரு. அது இவர் மட்டும் கிடையாது, அவருக்கு பக்கத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆபீசர் பாத்தீங்கன்னா பயங்கர ரிலாக்ஸா உட்கார்ந்திருக்காரு. அந்த ஒரு டைம் பாத்தீங்கன்னா கேபின் க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் பைலட்டுக்கு ஃபர்ஸ்ட் மீல் ஆஃப் த டே அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு டேல சாப்பிட போறாங்க. அது இவங்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த ஃளைட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்க பேசஞ்சர்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குமே இது பிரேக்ஃபாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலே அந்த ஃளைட்டுக்குள்ள இருக்கிற ஃளைட் அட்டெண்டன்ஸ் அங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே என்ன சாப்பிடுறீங்க கேட்டா அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கேபின் க்ரூ மெம்பர்ஸ் அவங்களோட மீல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல தான் ஒரு பிக்கஸ்ட் பேங்கிங் சவுண்ட் டம்முன்னு கேக்குது. அந்த சவுண்ட் கேட்ட உடனே அது வரைக்கும் ரிலாக்ஸா சாப்பிட்டுட்டு இருந்த நம்ம கேபின் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் பயங்கரமான பதற்றத்தோட குடுகுடுன்னு அந்த சவுண்ட் வர பக்கம் போய் பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப அந்த ஃளைட்டோட காக்பிட்டுக்கும் கேபினுக்கு இடையில இருக்கிற டோர் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த டோர் கம்ப்ளீட்டா கலண்டு காக்பிட்டுக்குள்ள போய் சத்துன்னு அடிச்சு கீழே விழுந்து கிடக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த காக்பிட்ல இருந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான வெள்ளை நிற புகையும் குபு குபு குபுன்னு வந்துட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே கேபின் க்ரூ மெம்பர்ஸ் அல்லு வேற லெவல்ல விட்டுருது. என்னடா அது கதவே இப்படி அத்துட்டு போய் உள்ள விழுந்து கிடக்கு. அப்ப நம்ம கேப்டனுக்கும் ஃபர்ஸ்ட் ஆபீசருக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு குடுகுடுன்னு பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப கேப்டன் உட்கார்ந்து அந்த சீட்ல சீட்டு மட்டும் தான் இருக்கே தவிர கேப்டனை காணோம். ஆத்தாடி கேப்டன் எங்கடான்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி காக்பிட்ல தேடுறாங்க, ஆளையே காணோம். அப்ப கேப்டன் எங்கடா போனான்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பாக்குறாங்க. பார்த்தா கேப்டனோட கால் மட்டும் தான் காக்பிட்டுக்குள்ள தொங்கிட்டு இருக்கு. என்னடா அது கால் மட்டும் தான் உள்ள தொங்குது, மிச்சப்படி எங்கடான்னு சொல்லிட்டு சைடுல திரும்பி பார்த்தா அவரோட அப்பர் பாடி ஃபுல்லா கண்ணாடி வழியா வெளியே போய் அந்த ஃளைட்டோட சைடுல பாத்தீங்கன்னா டம்முன்னு அவரோட தலை அடிச்சிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே ஒரு குரூ மெம்பருக்கு வேற லெவல்ல அள்ளு விட்டுறது. உடனே டக்குன்னு ஓடி போய் கேப்டனோட காலை பிடிக்கிறாரு. அப்படி பிடிச்சது மூலமா அவரோட பாடி கம்ப்ளீட்டா வெளியே போக விடாம அவர் தடுத்து நிப்பாட்டிட்டாரு. ஆனா என்னத்தை தான் அவர் கேப்டனோட பாடி வெளியே போக விடாம தடுத்து நிப்பாட்டினாலும் உள்ள வர்ற காத்து பார்த்தா அவர் அந்த இடத்துல நிக்கவே விட மாட்டேங்குது. ஏன்னா அவங்க பறந்துட்டு இருக்கிறது 24,000 அடி உயரம் இல்லையா. அது இந்த ஃளைட் சும்மாவா போயிட்டு இருக்கும், பயங்கர ஃபாஸ்டா வர போயிட்டு இருக்கு இல்லையா. அப்படி இருக்கிறப்ப வெளியில இருக்கிற ஏர்லாம் பார்த்தா பயங்கர கோல்டா இருக்கும் இல்லையா. அந்த கோல்ட் ஏர் உள்ள பயங்கர ஃபோர்ஸோட வந்துச்சுனா உள்ள நிக்க முடியுமா என்ன? கண்டிப்பா வாய்ப்பே கிடையாதுல. சோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான சிச்சுவேஷன்ல தான் நைக்கேல் அப்படின்ற குரூ மெம்பர் பார்த்தா நம்ம கேப்டனோட காலை கெட்டியா பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. இப்படி ஒரு நின்றுட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல இன்னொரு குரூ மெம்பர் நம்ம ஃபர்ஸ்ட் ஆபீசருக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு போய் பாக்குறாரு. பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆபீசர் நல்லா தூங்கிட்டு இருக்க மாதிரி தலையை சாச்சுக்கிற சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காப்ல. ஏன்னா டோர் பிச்சுக்கிட்டு வந்து காக்பிட்ல டம்முன்னு அடிச்சிச்சு பாத்தீங்கன்னா. அப்படி அடிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஆபீசர் மேல அது அடிச்சிருச்சு. சோ அதனாலே அவர் மயக்கம் பட்டு விழுந்து கிடக்காப்ல. இது தெரிஞ்ச உடனே நம்ம குரூ மெம்பர் ஒருத்தர் டக்குன்னு தண்ணி எடுத்து வந்து அவரோட மூஞ்சில டம்மு அடிச்சு விட்டு, சார் என்ன சார் நீங்க இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க, நம்ம எக்ஸ்ட்ரீமான சிச்சுவேஷன்ல இருக்கோம், நீங்க தான் ஃளைட் ஓட்டணும், எந்திரிங்க சொல்லிட்டு எழுப்பி விட்டு இருக்காப்ல. அப்படி எழுப்பி விட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆபீசர் வேக்கப் ஆயிராப்ல. வேக்கப் பண்ண உடனே என்னங்க என்னைய ஓட சொல்றீங்க, பைலட் ஓட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்ல. அதுக்கு குரூ மெம்பர் எங்க பைலட்டே கண்ணாடி ஓடச்சிட்டு அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காப்ல, அவரால் எப்படிங்க ஃளைட் ஓட்ட முடியும், நீங்க தாங்க இப்ப ஓட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குரூ மெம்பர் சொல்றாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஆபீசர் எட்டி பாக்குறாப்ல. பார்த்தா பைலட்டோட பாதி பாடி வெளியே இருக்கு, பாதி பாடி உள்ள இருக்கு. அவரோட மண்டை டம்முன்னு ஃளைட்டோட சைடுல அடிச்சிட்டு இருக்கு. ஐயோ நம்ம கூட உட்கார்ந்து இந்த பைலட்டுக்கா இப்படி ஒரு நிலைமை, அப்ப நம்ம தான் ஃளைட் ஓட்டணும்னு சொல்லிட்டு தலையை பிச்சிட்டு இருக்காப்ல. அப்படி பிச்சிட்டு இருக்கப்பதான் இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்றாரு. அதுதான் அது வரைக்கும் ஆட்டோ பைலட் மோட்ல ஓடிட்டு இருந்த ஃளைட்டோட பட்டனை பாத்தீங்கன்னா நம்ம பைலட் கண்ணாடி உடைச்சிட்டு வெளியே போனாப்ல பாத்தீங்களா. அப்படி போறப்ப அவரோட காலை வச்சு டம்முன்னு தட்டி விட்டதுல அது மேனுவல் மோடுக்கு மாறிடுச்சான். சோ மேனுவல் மோடுக்கு மாறினதுனாலே இப்ப வேற வழியே இல்ல, இந்த பிளேனை நம்ம ஃபர்ஸ்ட் ஆபீசர் இப்ப ஓட்டி தான் ஆகணும். சோ இந்த ஒரு சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆபீசருக்கு பயங்கரமான ஹெக்டிக் சிச்சுவேஷன் அமையுது. அப்படி ஹெக்டிக் சிச்சுவேஷன் அமைஞ்சிட்டு இருக்கிற இந்த ஒரு டைம்லயே பிளேன்குள்ள நடந்த ஒரு பயங்கரமான பேங்கிங் சவுண்ட், அதே நேரத்துல உள்ள காத்து பயங்கரமா வந்துட்டு இருக்கிறதுனாலயே ஃளைட் கொஞ்சம் தாறுமாறா அங்கிட்டு போயிட்டு இருக்கு இல்லையா. சோ அதனாலே அந்த ஃளைட்டுக்குள்ள இருந்த எல்லா பேசஞ்சர்ஸுமே வேற லெவல்ல பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனாலே ஆவுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. அப்படி கத்துற சவுண்ட கேட்ட உடனே நம்ம ஃபர்ஸ்ட் ஆபீசர் ஃளைட் அட்டெண்டன்ட் கூப்பிட்டு உள்ள இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாருமே காமா இருக்க சொல்லுங்க, அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம போய் லேண்ட் பண்ண முடியாது என்னோட பொறுப்பு, இவங்க ரொம்ப பயந்தாங்க அப்படின்னா என்னாலதான் ஒழுங்கா ஓட்ட முடியாது, சோ அவங்கள போய் காம் பண்ணுங்க
பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிளைட் அட்டெண்டன்ட் அங்க இருந்து சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஆனா அப்படி சொல்லி அனுப்பி வைக்கிற ஃபர்ஸ்ட் ஆபீசருக்கு நல்லாவே தெரியுது இது சாதாரணமான சிச்சுவேஷன் கிடையாது, இது அவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்ணவும் முடியாது, உள்ள இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸோட உயிருக்குமே உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்படின்றதும் அவருக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா இவர் இப்போ ஓடி இருக்கிற எந்த ஒரு பிளைட்ல எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஆக்சிஜன் மாஸ்க் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரவே வராதான். வெளியே வராது அப்படின்னா உள்ள இருந்துட்டு வெளியே வராமலாம் கிடையாது, அந்த பிளைட்ல ஆக்சிஜன் மாஸ்க் அப்படின்ற ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. மொத்தமே பேசஞ்சர்ஸ்க்கு 18 ஆக்சிஜன் மாஸ்க் தான் இருக்குமா, அதுவும் யார் எமர்ஜென்சியா இருக்காங்களோ அவங்களுக்கு கட்டாயம் ஆக்சிஜன் கொடுக்கணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வருதோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த 18 ஆக்சிஜன் மாஸ்க கொடுக்கவே செய்வாங்களாம். சோ இந்த ஒரு விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆபீசருக்கு எக்ஸ்ட்ரீமான ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. ஏன்னா இவங்க பறந்துட்டு இருக்கிறது எக்ஸ்ட்ரீமான ஹைட்லயே அந்த ஒரு ஹைட்ல வெளியில இருந்து காத்து உள்ள வந்துச்சு அப்படின்னா உள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸால அந்த அளவுக்கு பெருசா சுவாசிக்கவே முடியாது இல்லையா. சோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வேகமா பிளேனை கீழே கொண்டு போய் லேண்ட் பண்ண முடியுமோ லேண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆபீசர் முடிவு பண்றாரு. அப்படி முடிவு பண்ணிட்டு இருக்கப்ப ஆல்ரெடி ஆட்டோ பைலட் மோட்ல இருந்து மேனுவல் மோடுக்கு இந்த பிளைட் வந்துருச்சு இல்லையா, அதனாலே நம்ம கேப்டன் அந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணல இருந்தே பிளைட் பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா கீழ் நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. சோ அப்படி கீழே போயிட்டு இருக்க அந்த ஒரு பிளைட் பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் ஆபீசர் முடிஞ்ச அளவுக்கு ஹேண்டில் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஏர் டிராபிக் கண்ட்ரோல கான்டாக்ட் பண்ணிட்டும் இருக்காரு. அப்படி கான்டாக்ட் பண்றப்ப அவர் ஃபர்ஸ்ட் ஆபீசர் இல்லையா, சோ அவருக்கு பார்த்தா செப்பரேட்டாவே கொடுக்கப்பட்ட ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் இருக்கு. அந்த மாஸ்க் போட்டுட்டு இவரால சர்வே ஆயிட்டு இந்த பிளைட்டை ஓட்ட முடியும். ஆனா அதுலயும் ஒரு சின்ன சட்ட சிக்கல் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு மாஸ்க மாட்டிக்கிட்டார் அப்படின்னா அவரால் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது. சோ ஏர் டிராபிக் கண்ட்ரோல் கிட்ட கம்யூனிகேட் பண்றதா இல்லாட்டா டெம்பரரி ஆக்சிஜன் மாஸ்க போட்டுட்டு உயிரை காப்பாத்துறதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறப்ப நம்ம பிளைட்டை சேஃபா கொண்டு போய் லேண்ட் பண்றதா பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஆபீசர் ஆக்சிஜன் மாஸ்க மாட்டாம வெளியில இருந்து காற்று வந்து உள்ள பயங்கரமான நாய்ஸா இருக்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன்ல பக்கத்துல இருக்கிற ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆபீசர் கான்டாக்ட் பண்ணி மேடே 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 மேடேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்படி ஒரு இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல மற்ற குரூ மெம்பர்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க காக்பிட் உள்ள இருக்கிற அந்த ஒரு டோர் எடுத்துட்டு போய் ஓரமா வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம நீகல் இருக்காரு பாத்தீங்கன்னா, அதாவது பைலட்டோட காலை பிடிச்சிட்டு நிக்கிறாரு பாத்தீங்கன்னா, அவர் கொஞ்சம் கொஞ்சமா பைலட்டோட சேர்த்து முன்னுக்கு போயிட்டு இருக்காப்ல. ஏன்னா அவர் இழுத்துட்டே இருப்பார் இல்லையா, அவர் இழுக்கலுக்கு இவரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போயிட்டு இருக்காப்ல. அப்படி முன்னாடி போக போக அவருக்குனாலும் பக்குன்னு அடிக்க ஆரம்பிக்குது. ஆத்தாடி இவனை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பிடிச்சி கடைசியில் நம்மளையும் இழுத்து வெளியே போட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயம் பயங்கரமா வர ஆரம்பிச்சிருது. சோ அதனாலே பாத்தீங்கன்னா அவர் மரண பயத்துல ஆன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிராப்ல. அப்படி கத்துன உடனே நம்ம ஃபர்ஸ்ட் ஆபீசர் ஒதுங்க வச்சிட்டு இருந்த மத்த குரூ மெம்பர்ஸை கூப்பிட்டு நீங்களும் போயிட்டு அவரை சேர்த்து பிடிங்க, அப்பதான் நம்மளால கேப்டனோட பாடியை பத்திரமா கிரவுண்டுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. அப்படி சொல்றப்ப குரூ மெம்பர்ஸ் எல்லாமே டக்குன்னு திரும்பி ஃபர்ஸ்ட் ஆபீசரை பாக்குறாங்க. என்னங்க சார் பாடின்னு சொல்லிட்டீங்க, அவர் உயிரோட நம்ம கொண்டு போக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆபீசர் ஏயா அவ்வளவு வெயிட்ல அவர் வெளியே போயிட்டாப்ல, அப்படி வெளியே போய் அவர் மண்டை டம்மு நடிச்சிட்டு இருக்கு, இப்படி மண்டை அடிச்சதுலயே பாத்தீங்கன்னா அவர் நின்று செத்து போயிருப்பாப்ல, அவரோட கைகால் எதுலயுமே ரியாக்ஷன் இருக்க மாதிரி தெரியல, எந்த மூவ்மெண்ட்டும் இல்ல. சோ முடிஞ்ச அளவுக்கு அவரோட பாடியை கீழே கொண்டு போக ட்ரை பண்ணுவோம், நீங்களும் போய் சேர்ந்து பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே மற்ற குரூ மெம்பர்ஸும் போய் நம்ம நீங்களை நல்லா இருக்க பிடிச்சுக்கிறாங்க. அப்படி இருக்க பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நீங்களுக்கே பாத்தீங்கன்னா அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு உயிரே வருது. ஆனா என்னதான் உயிர் வந்தாலும் அந்த ஓப்பனான கண்ணாடி வழியா பயங்கர ஃபோர்ஸா குளிர்ந்த காற்று உள்ள வரதுனாலயே நம்ம நீங்களோட முகம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் பைலட்டை நம்ம விட்டோம் அப்படின்னா அவரை காப்பாற்ற முடியாது அப்படின்றதுனாலயே அவர் பைலட்டை பயங்கர இறுக்கமா டிசிப்ளின்டா படிச்சிட்டு இருக்காரு. இப்படி இவர் இறுக்கமா பிடிச்சிட்டு இருந்த இந்த ஒரு டைம்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் பக்கத்துல ஏதாவது ஏர் டிராபிக் கண்ட்ரோல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா ட்ரை பண்ணிட்டே இருக்காப்ல. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப கடைசியா ஒரு கான்டாக்ட் வருது. அது எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா கேட்விக் அப்படின்ற ஏர்போர்ட்ல இருக்க ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல இருந்து வருது. சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆபீசர் மேடே மேடே அப்படின்னு கத்திட்டே இருக்காப்ல. இது ஆப்போசிட் சைடுல இருந்து கேட்விக் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ரிசீவ் பண்ணிடுறாங்க. அப்படி ரிசீவ் பண்றப்ப ஃளைட்டுக்குள்ள இருக்க அளவுக்கு அதிகமான நாய்ஸை கேட்கறப்பயே இது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படின்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. சோ அதனாலே அவங்க மேடேவை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க சைடுல இருந்து இன்புட் கொடுக்குறாங்க. ஆனா அப்படி அவங்க கொடுக்குற இன்புட் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பைலட்டுக்கு அந்த அளவுக்கு பெருசா கேட்கவே மாட்டேங்குது. ஏன்னா உள்ள ஏற்கனவே அளவுக்கு அதிகமான நாய்ஸ் கேட்டுட்டு இருக்கு இல்லையா. சோ அதனாலே நீங்க சொன்னதை திருப்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காப்ல. அவங்களும் சொன்னதே திருப்பி சொல்லிட்டே இருக்காங்க. கடைசியா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ஹெட்செட்டை நல்லா இருக்க பிடிச்சு காதுக்கு பக்கத்துல வச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்றதையும் கேட்டுறாரு. எஸ் கேட்விக் ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல இருந்து என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா, நீங்க இருக்க டிஸ்டன்ஸ்ல இருந்து கேட்விக் ஏர்போர்ட் அடையிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்கு. சோ உங்களுக்கு பக்கத்துலயே இன்னொரு ஏர்போர்ட் இருக்கு, அதான் சவுத்தாம்ப்டன் ஏர்போர்ட். அதுனா உங்களுக்கு ரொம்ப பக்கம், நீங்க அங்க போனீங்கன்னா வேகமாக லேண்ட் ஆயிடலாம். சோ நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் சரி நான் அவங்களே கான்டாக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. ஆனா அதுக்கு முன்னாடி சவுத்தாம்ப்டன் ஏர்போர்ட்டோட ரன்வே 2500 மீட்டர் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்ல. அதுக்கு கேட்விக் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் அவங்களோட ரன்வே வெறும் 1700 மீட்டர் தான் அப்படின்னு பதில் சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, ஏற்கனவே என் பிளேன் தாறுமாறா ஓடிட்டு இருக்கு, அப்படி இருக்கப்ப ரன்வே குறைஞ்சது 2500 மீட்டர் இருந்தாதான் என்னால ஓரளவுக்கு சேஃபா போய் லேண்ட் ஆக முடியும், அதை விட கம்மியால இருந்துச்சுன்னா என்னால சேஃபாலாம் லேண்ட் பண்ண முடியாது, பேசாம நான் உங்க ஏர்போர்ட்டுக்கே வரேன் அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கு கேட்விக் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் நீங்க இருக்க சிச்சுவேஷன்ல நீங்க சவுத்தாம்ப்டன் ஏர்போர்ட்டுக்கு போறதா ரொம்ப நல்லது, 1700 மீட்டர் ரன்வே அப்படின்றது உங்களுக்கு மோர் தென் எனஃப் தான், இல்ல நீங்க தாராளமா போய் லேண்ட் பண்ணிடலாம், சோ நீங்க பயப்படாம போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அந்த நம்பிக்கையை நம்பி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரும் பாத்தீங்கன்னா சவுத்தாம்ப்டன் ஏர்போர்ட்டை நோக்கி ஏர்பிளேனை விடுறாப்ல. அப்படி விடுறப்பே சவுத்தாம்ப்டன் ஏர் டிராபிக் கண்ட்ரோலையும் கான்டாக்ட் பண்றாப்ல. அவங்ககிட்ட பிளேனோட சிச்சுவேஷனை ஃபுல்லா சொல்றாப்ல. அவங்களும் எமர்ஜென்சி லேண்டிங் அக்செப்ட் பண்ணிட்டு வர சொல்றாங்க. அப்படி வர சொன்ன அந்த ஒரு டைம்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரும் பாத்தீங்கன்னா பிளேனை சவுத்தாம்ப்டன் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல கொண்டு வந்துறாப்ல. அப்படி பக்கத்துல கொண்டு வந்தனே சரி நான் பக்கத்துல வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்டல் லேண்டிங் சிஸ்டத்தை ஆன் பண்ணி விடுங்க, அதை வச்சு நான் கரெக்டா லேண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கு சவுத்தாம்ப்டன் ஏர்போர்ட் ஏங்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா,
நம்ம ஏர்போர்ட்ல எங்க இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம்லாம் இருக்கு, நீங்களா தாங்க லேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே நம்ம பஸ் ஆஃபீஸர்னால பக்குன்னு அடிச்சது. என்னங்கடா உயிரோட விளையாண்டுட்டு இருக்கீங்க, நான் பாட்டுக்கு கேட்ரிக்கு போனாலும் போயிருப்பேன், என்ன மைண்ட் வாஷ் பண்ணி இங்க அனுப்பிட்டு கடைசியில கொல்ல பாக்குறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நான் லேண்ட் ஆகணும் எனக்கு ஏதாவது சிக்னல் வேணும், இல்லாட்டினா என்னால லேண்ட் ஆகவே முடியாது அப்படின்னு சொல்றாப்ல. இவர் இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அதுல இருந்து வர சிக்னலை ட்ராக் பண்ணி ஈஸியா பிளேனை ரன்வேலே லேண்ட் பண்ணிட முடியும். ஆனா அது இல்லாட்டினா பிளேனை ரன்வேல லேண்ட் பண்றது அப்படின்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம் தான். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரே பயப்படுறாப்ல. சோ உங்ககிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நான் விசுவல் அப்ரோச் கொடுக்குறேன், அதை வச்சு என்ன கைட் பண்ணி கரெக்டா நான் லேண்ட் பண்றது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாப்ல. சவுத்தாம்ப்டன் ஏர்போர்ட் இதை ஓகே பண்ணிடுறாங்க. நம்ம தலைவரும் விசுவல் அப்ரோச்சை கொடுத்துட்டே கீழே இறங்குறாப்ல. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான லேண்டிங் அவருடைய வாழ்நாளே பண்ணது கிடையாது. அதனாலே அவருக்கு பக்குன்னு அடிச்சிட்டு இருக்கு. அப்படி அடிச்சிட்டு இருக்கப்ப சைடுல இந்த க்ரூ மெம்பர் சார் அப்படின்னு கத்துறாப்ல. அதை கேட்டோன்னே ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் திரும்பி என்னையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாப்ல. அதுக்கு நம்ம க்ரூ மெம்பர் சார் நம்ம கேப்டனோட கால் அசைது சார் அப்படின்னு சொல்றாப்ல. அதை கேட்டோன்னே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர்னால பயங்கரமான ஹாப்பினஸ் கிரியேட் ஆகுது. ஆத்தாடி நம்மால் உயிரோட தான் இருக்காப்லையா, அப்ப நம்ம இவர உயிரோட லேண்ட் பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பிளைட்டை கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்கிட்டே வராப்ல. அப்படி இறக்கிட்டு இருக்கப்ப ஆக்சிலரி பவர் யூனிட்டை ஆன் பண்ணவும் செய்றாப்ல. இவர் இந்த மாதிரி ஆன் பண்ணது உண்மையிலேயே இவருடைய பயங்கரமான ஜீனியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எப்பயுமே இந்த பவர் யூனிட்டை பார்த்தீங்கன்னா கீழே லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆன் பண்ணுவாங்க. அதை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்ஜின் ஆஃப் ஆகவே செய்யும். அப்படி ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் பேசஞ்சர்ஸ் வெளியேற்றவே செய்வாங்க. சோ இது ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படின்றனாலேயே ஆக்சிலரி பவர் யூனிட்டை இவர் இப்பே ஆன் பண்ணிட்டாப்ல. ஏன்னா இப்படி ஆன் பண்ணது மூலமா லேண்ட் ஆன உடனே பேசஞ்சர்ஸ் கீழே இறக்கிடலாம் இல்லையா, அதனால டைம் டிலேவை தவிர்க்கலாம் இல்லையா, அதுக்காக தான் இதை முத ஆன் பண்றாப்ல. இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரோட ஹார்ட் பீட்டும் கொஞ்சம் கொஞ்சமா எகிரிட்டே போகுது. பிளைட்டும் மெல்ல மெல்ல பார்த்தா ரன்வேக்கு பக்கத்துல போயிருது. அது ரன்வேயோட சென்டர்ல போய் இறங்க போகுது அப்படின்றத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபீஸருக்கு உயிரே வருது. உடனே டக்குனு பிளைட் கீழே இறங்கின உடனே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் பிரேக் அப்ளை பண்ணி பிளைட்டை மெல்ல கொண்டு போய் கரெக்டா லேண்ட் பண்ணி நிப்பாட்டவும் செய்யறாரு. அப்படி நிப்பாட்டின உடனே ஆத்தாடி மாறா நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்த குரூ மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரை போய் கட்டி பிடிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, வெளியே தொங்கிட்டு நம்ம பைலட்டை பிடிச்சி உள்ள இழுத்து டக்குனு ஆம்புலன்ஸ் ஃபயர் சர்வீஸ் வர வச்சு நம்ம பைலட்டை பார்த்தா ஆம்புலன்ஸ்ல ஏற்றி விட்டுறாங்க. அதுக்கடுத்து ஃபயர் சர்வீஸ்ல இருந்தவங்க பார்த்தா உள்ள இருக்கிற பர்சன்ஸ் எல்லாத்தையுமே சேஃபா வெளியேற்றவும் செஞ்சிடறாங்க. ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு 2 பேர் அனுப்பப்படுறாங்க. அதுல ஒன்னு பார்த்தா பைலட், இன்னொருத்தவர் நம்ம பைலட்டோட காலை பிடிச்சிட்டு இருந்த நீகல் இருக்காரு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போனதுல நம்ம பைலட்டுக்கு பார்த்தா அந்த அளவுக்கு பெருசா அடிபடவே இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவர் லைட்டா ஒரே ஒரு ஃபிராக்சர் அண்ட் மண்டை லைட்டா டம்மு டம்னு அடிச்சதுனால அவரோட மண்டையில கட்டு போட்டுருக்காங்களாம். அது மட்டும் தான் அவருக்கு இருந்த பிரச்சனையா இருந்திருக்கு. ஆனா அவரோட காலை பிடிச்ச நீகல் இருக்காரு பாத்தீங்களா, அவர் கேப்டனோட காலை பிடிச்சனாலே கேப்டனோட காலு டம்மு டம்னு அவரோட கண்ணுல அடிச்சதுனாலேயே அவரோட கண்ணு நல்லாவே டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அவரோட ஷோல்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்லோகேட்டும் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இவர் பைலட்டை பிடிக்கல அப்படின்னா பைலட் அன்னைக்கே இறந்திருப்பாரு இல்லையா. சோ அந்த விஷயத்தினாலே நீகலுக்கு பயங்கரமான ஒரு பாராட்டு கிடைச்சிச்சு. அதுக்கடுத்து பைலட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து லீவ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த 5 மாதத்துல மறுபடியும் டியூட்டிக்கே வந்துட்டாராம். அதுக்கடுத்து இந்த ஒரு கேஸ் பார்த்தா இன்வெஸ்டிகேஷனா மாறுது. இதுக்கான பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அனலைஸ் பண்றப்பதான் கேப்டனுக்கு சைடுல லெஃப்ட் சைடுல இருந்த கண்ணாடி பிச்சுக்கிட்டு வெளியே போனதா இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது அப்புறம் கண்ணாடி பிச்சுட்டு போகும், இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு பெரிய காரணம் இருக்கும்னு சொல்லிட்டு அதை இன்னும் கொஞ்சம் டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்றப்பதான் பிளைட் கிளம்புறதுக்கு 27 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த கண்ணாடியை மாத்திருக்காங்க அப்படின்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பிளைட்டோட கண்ணாடி பிச்சுக்கிட்டு போச்சு பாத்தீங்களா வானத்துல, அதை பிச்சுட்டு போன அந்த இடத்த சரௌண்ட் பண்ணி நிறைய செர்ச் பண்ணி பார்த்ததுல அந்த கண்ணாடி கிடக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சு அந்த கண்ணாடியை எடுக்கிறாங்க. அப்படி எடுத்து பாக்குறப்ப அதுல இருந்த போல்ட்டை எடுத்துறாங்க. அந்த போல்ட்டை செக் பண்ணி பாக்குறப்பதான் இது மேனுவல் படி இந்த பிளைட்டோட போல்ட்டே கிடையாது, இது ஒரு சின்ன போல்ட் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இது சரி பண்ணவன் எவன்டா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு கேட்கறப்பதான் தலைவர் மெயின்டெனன்ஸ் மேனேஜர் வந்து ஏங்க நான் 2 போல்ட்டையும் பக்கத்துல பார்த்து வச்சு கரெக்டாக செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் மாட்டேன், அது எப்படி தப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாப்ல. அப்படி கேட்கறப்பதான் அந்த 0.66 மில்லிமீட்டர் தின்னா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம மெயின்டெனன்ஸ் மேனேஜர் ரியலைஸ் பண்றாரு நம்ம பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்றத. சோ இதுல இருந்து தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்குற வேலை சின்ன வேலையா இருந்தாலும் அதை நீங்க கரெக்டா செய்யாம சின்ன விஷயம் தானே இதனால பெரிய பிரச்சனையா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டு போனீங்க அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டருக்கு காரணமா அமைஞ்சிரும் அப்படின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஃபிளைட் 5390 இன்சிடென்ட். ஓகே गाइस, இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and போகும்போது மறக்காம மினிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.